ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவந்திகா சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லா விதமான சைவ உணவுக்கும் ஏற்ற ஒரு சைட் டிஷ் வெங்காய வடகம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா? 1 கிலோ சின்ன வெங்காயம் நல்லா தொலி உரித்து வச்சுக்கோங்க. 200 கிராம் வத்தல், 2 ஸ்பூன் கடுகு, 3 ஸ்பூன் ஜீரகம், 3 ஸ்பூன் தொளி உளுந்து, 15லேருந்து 20 பல் பூண்டு, 1 ஸ்பூன் வெந்தயம், கறிவேப்பிலை. அடுத்து உருட்டு உளுந்து 200 கிராம். இந்த 200 கிராம் உருட்டு உளுந்து நம்ம அரை மணி நேரம் தண்ணியில் ஊற போட்டு வைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை மிக்ஸி ஜாரில் 1-2 தட்டி ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஊற வச்ச உருட்டு உளுந்து அதை அதில் 2 வத்தல் போட்டு அதையும் அரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம். இதையும் மிக்சிங் பவுலில் இப்போ ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம பூண்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் அரைச்சி மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சிருந்த ஜீரகம், வெந்தயம், கடுகு, தொளி உளுந்து இவ்வளோத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த வத்தல் அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா திரித்து அதையும் இப்போ உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜார்லேயே நம்ம எடுத்து வச்சிருந்த கருவேப்பிலையும் அரைச்சி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் காயப்பொடி, தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்போது இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கையாலேயே மிக்ஸ் பண்ணுங்கள். கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்து மாடியில் ஒரு துணியை விரித்து அதில் இப்படி குட்டி குட்டி வத்தல் மாதிரி ஊற்றி வச்சுக்கோங்க. ஊற்றி கூட வைக்கணும், கையால் எடுத்து உருண்டையாக போட்டு வச்சா கூட போதும். இது நல்லா ஒரு நாள் வெயிலில் ஃபுல்லாக நல்லா இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் வெயிலில் கடந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இந்த தட்டையும் அப்படியே ஒரு நாள் வெயிலில் நல்லா வச்சுக்கோங்க. நல்லா வெயிலில் காஞ்சதுக்கப்புறம் வடகம் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு வடகம் பொரித்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நமக்கு தேவையான அளவு வடகம் பொரிச்சுக்கோங்க. வடகம் கூழ் வத்தல் மாதிரி நம்ம நிறைய வச்சு சாப்பிட முடியாது. 1 இல்லைன்னா 2 தான் வச்சு சாப்பிட முடியும். நான் ஃபேமிலிக்கு தேவையான அளவுக்கு நான் பொரிச்சுக்கிறேன். நல்லா ப்ரௌன் ஆனதும் எடுத்துருங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான வெங்காய வடகம் ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பட்டனை தட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.